வரலாற்றில் தமிழகம் பல விசித்திரமான ஆட்சிகளை கண்டிருக்கிறது. ஆனால் திராவிட மாடல் திமுக ஆட்சியில்தான் அதல பாதாளத்திற்கு சென்றுள்ளது. அதனை கண்டு ஓடத் தொடங்கினேன். பசியார கடை தெரு சென்றேன். அங்கே விண்ணை முட்டும் விலைவாசியில் வெறும் பையை கூட நிரப்ப வழியின்றி திகைத்து ஓடினேன். இலவச பயணம் என்று கூறிவிட்டு என் தங்கையை ஓசி என்று இழிவுபடுத்தியதை கேட்டு மானம் காக்க ஓடினேன். கூலி வேலைக்கு சென்ற என் தந்தை கள்ளச்சாராயத்திற்கு பலியாக பழியை மத்திய அரசு மீது போடும் விந்தையை பார்த்து மிரண்டு ஓடினேன். திமுக ஆட்சியாளர்கள் குளிர்சாதனத்தில் கழிக்க கடற்கரை நெரிசலில் மக்கள் உயிரை விடுவதைக் கண்டு கதறி ஓடினேன். என் வாழ்வாதாரத்தை கவனிக்க எங்கள் வயலுக்கு சென்றேன். என் வியர்வை சிந்திய நெல்மணிகள் மழையில் கரைய மக்களின் கண்ணீரை துடைக்காமல் தலைநகரில் கார் ரேஸ் நடத்தும் அரக்க மனதைக் கண்டு நெஞ்சம் பதறி ஓடினேன். பிள்ளைகளை பள்ளிக்கு அனுப்பினால் அங்கே கஞ்சா புழக்கம். உயர்கல்வி தேடி அண்ணா பல்கலைக்கழகம் சென்ற என் தங்கையும் வன்கொடுமையில் சிதைந்த சோகம். கல்வி நிலையங்களும் கயவர்களின் கூடாரமானதைக் கண்டு எங்கே போவது என்று தெரியாமல் ஓடினேன். இருளில் நடக்கும் குற்றங்கள் போய் இன்று பட்டப்பகலில் நடுரோட்டில் நடக்கும் படுகொலைகளை கண்டு இனி வீதியில் நடமாடுவதே ஆபத்து என்று அஞ்சி ஓடினேன். உனக்கேன் இவ்வளவு அக்கறை, யாருக்கும் இல்லாத அக்கறை என்று நீங்கள் கேட்பீர்கள். நானே பாதிக்கப்பட்டேன். இவர்களின் போலி வாக்குறுதிகளுக்கு இலக்காகி நேரடியாக பாதிக்கப்பட்டேன் என்பதாலேயே இவ்வளவு ஆதங்கம். இதற்காகவா ஓட்டு போட்டோம்? இவ்வளவு துயரங்களை அனுபவிக்கவா ஓட்டு போட்டோம்? 2026 இந்த தவறை மீண்டும் செய்ய மாட்டேன்.